வெல்கம் டு ஆல். நம்ம யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த அதனுடைய கவுன்சிலிங் டீட்டெயில் தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிப் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, லாஸ்ட் இயருக்கு அதாவது 2023ல் ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் நடந்திருந்தது. ஸோ அதற்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க. பட் கோர்ட் ஹியரிங் ப்ராசஸ்னால் என்ன ஆயிடுச்சு, ஒன்லி ஃபார் ஐடிஐ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஹைகோர்ட் ஹியரிங்கில் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக கொடுத்துருந்தாங்க. அதன்படி டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, என்ன ரீசனாக சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அப்படின்றதுனால இப்போது கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அடுத்த வாரத்தில் கவுன்சிலிங் வைக்க போகிறதா கொடுத்துருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா, August 4, 2025 ஆன் August 7, 2025 வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்லோட் மட்டும் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. டேரக்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அவங்களுக்கான எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் வந்திருக்கும் இல்லையா, அவங்களுக்கான டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான இண்டிவிஜுவல் மெசேஜஸ் உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அவங்க என்றைக்கு வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இது ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருந்தாலும் இதில் நிறைய பிஇ அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க. அதாவது படித்து ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இதை சொல்லணும். இதற்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கா இதில் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்ட் நம்பர் இதில் இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. தென் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் மெசேஜஸ் என்றைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றது மெயில் அண்ட் மெசேஜஸில் செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் த வெரி வெரி பெஸ்ட்.